இன்னொரு பரபரப்பான செய்தி பாமக. அதில் டெய்லியும் அறிக்கை போர். இவர் நியமித்த நிர்வாகிகளை அவர் நீக்குவார், அவர் நியமித்த நிர்வாகிகளை இவர் நீக்குவார் என அது ஓடிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு டெல்லி சென்றதாக தகவல் வெளியாயிருக்கு. நேற்று இரவு டெல்லி போயிட்டார். நாம் இப்பொழுது பேசி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர் தேர்தல் ஆணையரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறதா தகவல் வருது. நேற்று சென்றவர் வெறும் தேர்தல் ஆணையத்தை மட்டும் சந்திக்க போகல, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திச்சிருக்கிறார். பாஜகவுடைய அகில இந்திய தலைவர் நட்டாவையும் சந்திக்கிறார். என்ன காரணம் சொல்லி தேர்தல் ஆணையத்தை சந்திக்கிறாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பைலா பிரகாரம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு கூடி தேர்வு செய்யப்படுகின்ற தலைவர் தான் உண்மையான தலைவர். நான் அன்புமணி ஆகிய நான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். அப்போ எனக்கு தான் அதிகாரம். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான் தான் தலைவர். இதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை. இப்போ நிறுவன தலைவருக்கு அதிகாரமா இல்லை பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவருக்கு அதிகாரமா அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பேசுகிறாங்க. ராமதாஸ் அவர்கள் நிறுவன தலைவருக்குண்டு சில அதிகாரங்கள் இருக்கு. அது என்ன பைலால சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பரிசீலனை செய்யும். ஆனால் இப்பொழுது நான் தான், பொதுக்குழு தான் தலைவரை மாற்றணும், பொதுக்குழு கூட்டாமல் என்னை நீக்கி இருக்க முடியாதுங்கிற இடத்துக்கு வரார். 3 வருஷம் தான் அந்த கால அளவு முடிஞ்சு போச்சுங்கிறாங்களே. பொதுக்குழு கூட்டுங்க. அவர் சொல்றது என்னன்னா, பொதுக்குழு கூட்டுங்க, ஒட்டுமொத்த பொதுக்குழுலையும் முடிவு பண்ணுவோம், பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க தலைவராகட்டும் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். அப்ப இந்த பிரச்சனை நம்ம ஒரு எளிதாக பார்க்கின்ற பிரச்சனை அல்ல. என்னன்னா, இன்னைக்கு அப்பா அம்மானுக்கு பிரச்சனை, அப்பா தானே சொன்னாரு, அப்படித்தான் இன்னைக்கு கட்சிக்காரங்கள்லாம் நினைச்சாங்க, நாளைக்கு அப்பா அம்மானுக்கு ஒன்றா சேர்ந்துக்குருவாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ எப்படி போயிடுச்சு, அப்பா அம்மாலாம் இல்லை, செயல் தலைவராக இருக்குன்னு ஒரு நிறுவன தலைவர் சொல்றாரு, நான் உயிரோடுற வரைக்கும் நான் தான் தலைவர்னு இவர் சொல்றாரு. இது கட்சியுடைய அந்த இடத்துக்கு நகர்ந்துருக்கு. குடும்பம்லாம் இப்போ இல்லை. அன்புமணியை நீக்க மட்டும்தான் ராமதாஸுக்கு இன்னும் முடிவுக்கு வரல. ஏன்னா அடிப்படையில் நமக்கு பின்னாடி கட்சியை கொண்டு போகிறது அன்புமணி தாங்கிற இடத்துல இருக்கிறதுனால நீக்கிறதுக்கு அவருக்கு இன்னும் மனசு வரல. ஆனால் அன்புமணி ஒருபடி மேலாக போய் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, ராமதாஸ் அவர்கள் ஐயா இல்லை, அவர் குழந்தையாகிவிட்டார்.